என்னை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் நான் உங்களில் ஒருவராக வந்து பேச உள்ளேன். இதுவரையில் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என் மனதில் பட்டதை பேச விரும்புகிறேன். எனக்கு யூடியூப் என்றால் என்னவென்றே தெரியாது. அதையும் நாமும் வயதானால் என்ன, தினமும் எவ்வளவு பேரை நாம் பார்க்கிறோம், பேசுகிறோம். அதை தொகுப்பாக சில பேருக்கு கொண்டு சென்றால் என்னவென்று நினைத்தேன். இதுவரையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காரணம், என் செல்போன் சரியாக இயங்கவில்லை. இப்பொழுது இயங்குகிற காரணத்தினால் நான் பேச வந்திருக்கிறேன். பெண்களுக்கு நம் நாட்டில் சுதந்திரம் அதிகம். அதை ஆதரிக்கிறோம். ஆனால் இன்னும் சில இடத்தில் பெண்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறது. அது எதனால்? நான் வாழும் பகுதியிலேயே எவ்வளவோ பெண்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து குழந்தைகளை காப்பாற்றி அதற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து பள்ளியில் சேர்த்து நன்றாக படிக்க வைக்கிறார்கள். அவளும் படித்து முடித்து ஏதோ அதன் சக்தி கேட்டாற்போல் வேலை கிடைக்கிறது. எப்படி? நாமெல்லாம் சொல்லிவிடுகிறோம், பிள்ளையை எப்படியோ கொண்டு வந்துட்டான் அப்படி என்று. ஆனால் அந்த குழந்தைக்கு வேலை இரவு பணியாக நடக்கிறது. ஒரு வீட்டில் 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. 3 பேரும் ஒரு வயது வித்தியாசம். படித்தும் விட்டார்கள். பெரியவளுக்கு முதலில் காலேஜ் மூலமாக வேலை கிடைத்தது. அவளும் சென்றாள். குடும்பம் தழைக்க தங்கையையும் தம்பியையும் ஒரு வழியாக கொண்டு வந்தாள். அடுத்து தங்கைக்கு வேலை. தங்கை வேலைக்கு சென்றவளை இரவு நேர பணி என்று வேண்டாம் என்றார்கள். நம் குடும்ப நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மகனை வேண்டாம், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அவன் பகலில் செய்யும் வேலையே அவனுக்கு காரில் கொண்டு செல்வார்கள் என்று ஒரு வார்த்தையை கூறி அந்த குழந்தைகள் மனதை கெடுத்து வேலைக்கு அனுப்புவது கிடையாது. இரவு நேரத்தில் பெண்கள் செல்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் செல்ல தயங்குகிறார்கள். இதுதான் உலகம். பெண்ணை அனுப்பிவிட்டு தாய் என்ன சந்தோஷமாகவா இருக்கிறாள்? சொல்லுங்கள். ஐயோ, நம் குழந்தை வேலைக்கு சென்றிருக்கிறார் எந்தாவது அடுத்தவர்கள். ஆனால் அடுத்தவர்கள் சொல்வதை விட நம்மை பற்றி தெரிந்தவர்களே கூறும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஒரு குழந்தை வேலைக்கு செல்கிறாள் என்றால் அவளுக்கும் எவ்வளவோ கடினமான கஷ்டமான நினைவுகள் இருக்கும். பார்ப்பவர்கள் அனாவசியமாக இது இரவு வேலைக்கு இப்பொழுது உருப்படுமா? தவறு. அந்த குழந்தை மனதில் எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு கனவுகள் இருக்கும். நாம் இன்று செல்கிறோம். தூர இருந்து பார்ப்பவர்கள் சொல்லும் வார்த்தைகள் குழந்தைகளின் மனதை கவலைப்படுத்தும் அல்லவா? இதை யோசிக்கிறீர்களா? தினம் இரவு நேர பணிக்காக ஒவ்வொரு குழந்தையும் சென்று வரும் வரை அவர்கள் தாய் தகப்பன் என்ன நிம்மதியாக இருப்பார்கள்? கிடையவே கிடையாது. நம்பிக்கை வாழ்க்கை. ஒவ்வொரு பெண்ணும் அவள்
மானத்தை அவள் காப்பாற்றி வாழ்வாள் என்ற ஒரு நம்பிக்கை. எல்லா ஆண்களையும் தவறாகவும் எடை போடக்கூடாது. அதேபோல் ஒரு நிறுவனம் நடக்கும் இடத்தில் தவறு நடந்தால் அந்த நிறுவனத்தையே பாதிக்கும் என்ற பயமும் இருக்கும். பார்ப்பவர்கள் சொல்வார்கள், கேட்பவர்கள் கேட்பார்கள். நாம் அதை காதில் வாங்கி கொள்ளவே கூடாது. நம் மனசாட்சியோடு பேச வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் என்ன தவறையே செய்யாமல் இருக்கிறார்களா? வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள், பகலில் வேலைக்கு செல்கிறார்கள், அவர்கள் எங்கேயுமே போவதில்லையா? சொல்லுங்கள். எத்தனை பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள். இதே யூடியூப்பில் நாம் பார்க்கவில்லை? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நம் பாரம்பரியம், நம் குடும்பம், நம் கலாச்சாரம், நம் தமிழ் மக்கள் என்று சொல்லிக் கொடுத்து வளருங்கள். அவர்களுக்கு மனதில் நல்ல எண்ணத்தை ஊட்டுங்கள். நல்லதையே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தையை விட அடுத்தவர்கள் மனதை நோக வைக்காதீர்கள். எப்பொழுதும் நானும் எவ்வளவோ குழந்தைகளை பார்க்கிறேன். 4 மணிக்கு கிளம்புவார்கள், நடுராத்திரிக்கு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். மறுநாள் எல்லாம் தூங்குகிறார்கள். கஷ்டம்தான், என்ன செய்வது? அவள் முழித்திருந்தால் வீட்டில் மாதம் யாரை கொண்டு வந்து இந்த 10,000 ரூபாய் செலவுக்கு வைத்துக்கோ என்று கொடுப்பார்களா? கிடையாது. கடன் கேட்க போனாலும், உங்கள் வீட்டில் யார் சம்பாதிக்கிறாங்கம்மா? எவ்வளோ வருமானம்? நகைச்சீட்டு கட்டுறியா? நகை வாங்கிக்கோ. மாதம் வருமானம் என்ன வருது? ஒரு பெண்கள் குழுக்களாக சேர்ந்து பணம் வாங்கும் பொழுது கூட கேட்கும் கேள்வி இதுதான், உனக்கு என்ன வருமானம்? ஓ பரவாயில்ல, இந்த வீட்டில் 4 வருமானம் வருது, ஒரு வருமானத்தை கட்டிடுவாங்க, கஷ்டத்துக்கு வாங்குறாங்க. அப்படின்னா இதுவரையில் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. என் மனதில் பட்டதை பேச ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு பெண்கள் தெரியுமா? ஆனால் அந்த பாட்டியா, அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா, அவங்க பேசுவாங்க, நீ கண்டுக்காது. நீ தவறு செய்யாத, வேலைக்கு போ, வா. அவர்கள் இதற்கு நீயும் நல்ல பெண்ணாக இருந்து நாளைக்கு கல்யாணம் காட்சியோடு குழந்தைகளோடு பெற்று உன் கணவனோடு போகும்பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், ஐயோ நாம் சொன்னது தவறாகிவிட்டதே என்று நினைப்பார்கள். யார் ஒருவர் 20-30 வருடத்திற்கு முன்பு அடுத்தவர்களை கேவலமாக பேச நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்று ஜாதி மதம் பேதம் இல்லாமல் சென்று விடுகிறது. அந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ண காலம் ஒன்று. இன்று அந்த காலத்தில் யாரை ஒருவர் கேலி கிண்டல் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று தங்கள் வாரிசுகளின் மூலம் பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள். தைரியமாக படிங்கள். அளவுக்கு மீறி படித்தாலும் பெண்களுக்கு ஆணவம் என்று ஒன்று இருக்கவே கூடாது. நாம் எவ்வளவு படித்தாலும் பெண் தான். நமக்கு ஆண் துணை தேவை. கடைசி காலத்தில் தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர் யாரும் நம்மை பார்த்து கொள்ள மாட்டார்கள். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் விதமும் உங்களை கடைசி வரையில் காப்பாற்றும். மேல்நாட்டு மோகமும் வேண்டாம், பணத்தாசையும் வேண்டாம். கடவுள் நமக்கு நல்ல புத்தி, நல்ல குணம், நல்ல படிப்பு, நல்ல அறிவோடு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்ந்தாலே நமக்கு எல்லாமும் கிடைக்கும். இது நான் சொல்லிதான் தெரிவதில்லை, நம் முப்பாட்டன் காலத்திலிருந்தே நடந்து வருகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால்
எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நான் தினம் நடக்கும் நிகழ்ச்சிகளை இனிமேல் போட ஆரம்பித்து விடுகிறேன். நேரடியாக இன்று தான் முதலில் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.